அப்போ சத்யா திருந்தலையா? புது கூட்டணி உருவாகி இருக்குது. இனி முத்துவோட நிலைமை என்னாக போகுதோ அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்த்துருக்கிற ரசிகர்கள் இப்போ புலம்புறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சிறுகடிக்க ஆசை சீரியலில் சத்யா கேரக்டரில் நடிக்கிற நடிகர் திவாகர் வெளியிட்ட வீடியோ தான் இப்போ இணையத்தில் அதிகமாக பேசப்படுது. அதாவது திவாகர் சிறுகடிக்க ஆசை சீரியலில் தன் கூட நடிக்கிற நடிகர்களோட சேர்ந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்திருக்கிற நிலையில் அந்த வீடியோவை பார்த்ததும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்களை வந்துட்டு குவிச்சிட்டு வராங்க. ஸோ அது குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. காரணம், ஒவ்வொரு டைமும் ரோகிணி மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் நேற்று எபிசோடில் கூட சிட்டிக்கிட்ட வசீகரன் பற்றி ரோகிணி பேசியிருந்த நிலையில் சிட்டி ரோகிணியை வச்சு முத்துவை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா வசீகரனை கூப்பிட்டு ரோகிணிக்காக மிரட்டியிருந்தார். அதோட சிட்டிக்கிட்ட இருந்து தப்பிச்ச வசீகரன் தெருவில் போன பாட்டி மேலே பைக்கை மோதிட்டு நிற்காம போக அந்த பக்கமாக வந்த முத்து வசீகரனை துரத்திட்டு போயிருந்தாரு. இதனால் வசீகரன் முத்துக்கிட்ட சிக்கினாரு அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி பற்றின உண்மை தெரிய வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு இன்றைக்கும் வழக்கம் போல் ஏமாற்றம் தான் கிடச்சிது. முத்து கையில் வசீகரன் மாட்டினதுமே அந்த நேரத்தில் அங்கே வந்த போலீஸ் வசீகரனை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. வழக்கம் போல் இந்த டைமும் ரோகிணி தப்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் முத்துவுக்கு எதிராக சத்யா எப்போதுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில் நேற்று சிட்டுக்கிட்ட நான் இனி முத்து விஷயத்தில் தலையிட போகிறது கிடையாது, நான் தான் அவருடைய அம்மாவோட பணத்தை திருடினேன் அப்படிங்கிறது தெரிஞ்சும் வீட்டில் அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் நான் அவரை ஒவ்வொரு டைமுமே கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால் இனி நான் முத்து விஷயத்தில் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தார். இதனால் சத்யா திருந்திட்டாரு போல அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு சத்யாவாக நடிக்கிற திவாகர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் என்னோடய வாழ்க்கையில் 3 நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி செல்வம், சிட்டி அண்ட் வசீகரனை காமிச்சிருக்கிறாரு. இதனால் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்டே இருக்குது. ஏற்கனவே இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்கள் அடிக்கடி ரீல்ஸ் வீடியோஸ் வெளியிட்டு வரதை வச்சு அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு ரசிகர்கள் யூகிச்சிட்றாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது திவாகர் வெளியிட்ட வீடியோவை பார்த்ததும் இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பாக சேர போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் எபிசோடில் கூட விஜயாவை வந்துட்டு ரோகிணி வந்துட்டு நீங்கள் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி உசுப்பேற்றி விட்டுருக்குறாங்க. ஸோ அதை அப்படியே அவங்களுமே பார்த்தீங்கன்னா கேட்டு அதுக்குண்டான வேலைகளை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க, பட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரவே இல்லை. ஸோ அதனால் அப்செட்டில் இருந்த விஜயாவை ஹாப்பி பண்ணுற விதமாக முத்து அண்ட் மீனா 2 பேருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட கிளாஸ்க்கு வரோம், ஸோ பரதம் கற்றுக்க வரோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல உங்களுக்கெலாம் சொல்லித்தர முடியாது அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நாங்கள் ஆடுறோம், நீங்கள் சரியான மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் அவங்க இஷ்டத்துக்கு ஆட அதை பார்த்து கடுப்பான விஜயா அவங்க வந்துட்டு சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டெப்பு போடும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கழுத்து வேற சுலுக்கிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு மொமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயா டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறது வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ இதை இப்படியே முடிச்சிடுவாங்களா, இல்லை அதையும் தாண்டி விஜயா அவங்களுடைய டான்ஸ் கிளாஸ் அந்த ஒரு செக்மெண்ட்டை வந்துட்டு தொடருவாங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.